عليه وسلم. अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू. ஜஸாக்குல்லாஹ் ஹைர் மௌலானா. அல்ஹம்துலில்லாஹ். உம்ரா சம்பந்தமான ஏதாச்சும் டவுட் இருந்தால் சுருக்கமாக கேளுங்க, மௌலானா தெளிவுபடுத்துவாங்க. பெண்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா உம்ரா சம்பந்தமான விஷயங்கள்? ஆண்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சா? யாரு நம்ம ஃபர்ஸ்ட் Dress இங்கேருந்து இது பண்ணுவோம். எஹ்ராம் எங்கே கட்டணும் சொல்லி கேட்குறீங்க. நம்ம வந்து சென்னையிலேருந்து குவைத்துக்கு போகிறோம். குவைத்தில் இறங்கி 2 ஹவர் நம்மளுக்கு வெயிட்டிங் இருக்குது. அந்த 2 ஹவரில் இன்ஷால்லா நம்ம குவைத்தில் எஹ்ராம் கட்டலாம். ஒன்று இல்லை, சில பேருக்கு வீட்டிலேருந்தே எஹ்ராம் கட்டுறதுக்கு வந்து அந்த இது இருந்தால் நீங்கள் வீட்டிலேருந்தே கட்டலாம். சரி, 2 ஹவர் தான் நம்மளுக்கு குவைத்தில் வெயிட்டிங்கு. வீட்லேயே எஹ்ராம் கட்டலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து குவைத்தில் கட்டுறது இது இருந்தால் குவைத்தில் கட்டலாம். நியத்து நம்ம வந்து குவைத்தில் தான் செய்வோம். குவைத்தில் வந்து ஃப்ளைட்டில் உட்கார்ந்த அப்புறம் தான் நியத்து செய்வோம் இன்ஷால்லா உம்ராக்கு. வேற உம்ராவோட விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மௌலானா நாங்கள் வந்து இமாமத்துக்கு போகணும். அல்ஹம்துலில்லாஹ் தெளிவா நுசுக் ரியாசுல் ஜன்னா இன்ஷால்லா பாருங்க. 2 விஷயங்கள் இருக்கு இப்போ சவுதி கவர்மெண்டோட சம்பந்தமான விஷயங்கள். ஒன்று, நம்ம வந்து உம்ரா விசால கம்பெனியில் கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட். அப்படி ஒரு காலம் அது கிடைக்காம போனால் நம்ம வந்து நுசுக்கில் போடணும். சரியா? நம்ம வந்து சேஃப்டிக்காக நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, ஹாஜிங்களுக்கு நம்ம மக்கா போகணும்னு உம்ரா முடிச்சுட்டு அடுத்த நாள் நம்ம அந்த நுசுக் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். நுசுக் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுக்கணும் இன்ஷால்லா. அது ஒன்று. நம்ம விசா கம்பெனி மூலயமா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அது கிடைச்சிச்சுன்னா 2 வாட்டி நம்ம உள்ளே போயிட்டு வர மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் இன்ஷால்லா. சரியா? எல்லா மொபைல் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் மொபைல் தேவை, ஆண்ட்ராய்டு மொபைல். ஓகேவா? அப்புறம் வேறு எதனாச்சும் சம்மந்தமான விஷயங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் வந்து பேசுகிறேன். ஏன்னா வந்து நம்மளோட ட்ராவல் சம்மந்தமான விஷயங்கள், ட்ராவல் சம்மந்தமான விஷயம், எஹ்ராம் எப்படி கட்டணும், அது முக்கியமாக நீங்கள் அந்த பயணத்துக்கு போகும்போது எப்படி இருக்கணுங்கிறத கேட்டுக்கு. இதுதான் மெயின். ஏர்போர்ட்டில் எப்படி நடந்துக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டு எப்படி கொண்டு வரணும் இன்ஷால்லா. இதுதான் பயணங்களை லேசாகி தருவாங்க இன்ஷால்லா. எல்லாரும் துவா செய்ய சலாம் சொல்லுங்க இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளோட வந்து 25ஆம் தேதி 10:30 மணிக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரணும். எத்தனை மணிக்கு வரணும்? அப்போ உங்கள் வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும் உங்களுக்கு தெரியும். உங்கள் வீடு எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும். அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் எத்தனை மணிக்கு இருக்கணும்? 10:30 மணிக்கு நைட்டு. 25ஆம் தேதி நைட்டு இருக்கணும். சரியா? ஆமாம், 25ஆம் தேதி நைட்டு. அப்போ விடிய காலையில் 26க்கு நம்மளுக்கு ஃப்ளைட்டு. இயர்லி மார்னிங் நம்மளுக்கு ஃப்ளைட்டு. சென்னையிலேருந்து எங்கே போகிறோம்? குவைத்துக்கு போகிறோம் இன்ஷால்லா. குவைத்துலேருந்து நம்ம சித்தாக்கு மாறுவோம். சரியா? இன்ஷால்லா நம்ம வந்து 40 பேர் இருக்கோம். எத்தனை பேர்? 40 ஹாஜிங்க இருக்கும். 40 பேரில் வந்து 2 குரூப் லீடர் இருக்காங்க இதுக்கு பொறுப்புதாரியா இன்ஷால்லா. சரியா? 2 பேர் நம்மளோட சுலைமான் பாய் கூட இருப்பாங்க, சதாம் பாய் கூட இருப்பாங்க இன்ஷால்லா. அது இல்லாமல் நம்மளோட வந்து ஆலிம்கள் அங்கே இருக்காங்க. நம்மளோட பொறுப்புதாரி உலமா ராஜா முகமது உஸ்தாத் அங்கே இருக்காங்க. சரியா? உங்களை வந்து 3 பேர் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. முதல் விஷயம். இப்போ நம்ம வந்து 2வது வந்து நம்ம சென்னையிலேருந்து போகும்போது என்னென்ன கொண்டு போவோம் கேட்பீங்க. நம்மளோட சுருக்கமான துணிகள் வச்சுக்கோங்க. அதிகமாக துணி எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம எத்தனை நாளுக்கு போய் இருக்க போகிறோம்? 2 சும்மா தான். ஒரு சும்மா மக்கா, ஒரு சும்மா மதீனா. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம துணி வச்சுக்கோங்க. ரொம்ப வெயிட் தூக்கின்னு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு வெயிட் இல்லாமல் இருக்கக்கூடாது. ரிட்டர்ன் வரும்போது பேச்சுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். உங்களோட ஷாப்பிங் இருக்கும். இதெல்லாம் வந்து இருக்கும் போது வெயிட் இருந்தால் தானே கொண்டு வர முடியும். அதனால வந்து நீங்கள் வந்து சுருக்கமாக துணி வச்சுக்கோங்க இன்ஷால்லா. மக்காலேயோ மதீனாலேயோ நம்மளுக்கு லாண்ட்ரி இருக்குது. சரியா? மக்காலேயோ லாண்ட்ரி கொடுக்குறோம், மதீனாலேயோ லாண்ட்ரி இருக்குது. உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். மக்கால ஒரு வாட்டி, மதீனால ஒரு வாட்டி. அதில் நீங்கள் வந்து ஒரு 5 நாள் துணி கொடுத்தா துவச்சி கொடுத்துருவாங்க இன்ஷால்லா. இது ஒன்று. இப்போ மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மெடிசன்ஸ் எடுக்கிறோம். அங்கே கிடைக்காது. நம்ம ஒரு 15 நாள் தங்க போகிறோம்னா ஒரு 20-25 நாள் மெடிசன்ஸ், எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸாக வச்சுக்கோங்க. ரெகுலர் மெடிசன்ஸ், பிபி, சுகர், அந்த மாதிரி என்ன மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த மெடிசன்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். சரியா? அது இல்லாமல் ரெகுலர் மெடிசன்ஸ், ஃபீவர், காஃப், இப்போ வந்து கிளைமேட் மாறாங்க போனால். சரியா? அங்கே வந்து கிளைமேட் மாறி இருக்கும். இப்போ நம்ம சென்னையில் வந்து கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கும், அங்கே கிளைமேட் மாறி இருக்கும். நம்ம ஊர் விட்டு ஊர் போனால் தண்ணி மாறும், காற்று மாறும். அதனால வந்து அந்த ரெகுலர் மெடிசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். சரியா? அந்த ரெகுலர் மெடிசன்ஸ் வச்சுக்கோங்க.
ரொம்ப ரொம்ப தேவைப்படும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து கோல்டு போட்டுட்டு வராதீங்க. என்ன போட்டு வராதீங்க? கோல்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துருங்க. எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம வந்து அங்கே ஒரு குரூப்பில் 40 பேர் தங்குறோம், சரியா? அப்போ நம்ம பில்டிங்கில் எதுவுமே ஆகாது, நம்ம ரூமில் எதுவுமே ஆகாது. நம்ம போகிற இடத்துல எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடுச்சு, செயின் கீழே ஊந்துருச்சு, இல்லை மோதிரம் எங்கேயே வச்சுட்டோம், வசூ பண்ணும்போது ஏதோ ஒன்று அசம்பாவம் நடந்தால் அது வருத்தத்திலேயே இருப்போம். அந்த 15 நாள் என்ன போவோம்? ஆஹா, தொலைச்சிட்டோமே அந்த வருத்தத்திலேயே இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறோம், தயவு செஞ்சு நீங்கள் பெண்கள் அந்த கோல்டு என்ன இருக்குது வீட்டில் வச்சுட்டு வாங்க, வீட்டில் பாதுகாப்பாக இருக்கும், சரியா? அதே மாதிரி வந்து நம்மளோட விஷயங்கள் வந்து நம்ம வந்து யாரு கூட நம்ம குரூப் லீடர் இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. பாய், நம்ம வந்து 8 மணிக்கு ஜியாரத்து போகணும்னா நம்ம எப்போ ரெடி ஆகணும்? 7:30 மணிக்கு நம்ம கீழே வந்துடணும். அப்போதான் போயிட்டு ரெடி ஆகணும்னா அப்போ வந்து நம்ம ஊர் கிடையாது. பஸ் வந்து நின்று 2-10 நிமிஷம் கூட நிற்க மாட்டான், அவன் ஓடி போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி அந்த பஸ்ஸை நம்ம இடத்துல வர்றதுக்கு 1 ஹவர் ஆகும். அதனால் குரூப் லீடர் சொல்கிற டைமிங் கண்டிப்பாக மேட்ச் பண்ணியா நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணியே ஆகணும். 2வது, சாப்பாடு வந்து சொல்கிற நேரத்துக்கு வந்து சாப்பிட்டா மட்டும் தான் சாப்பாடு. நம்ம ஊர் சாப்பாடு, சென்னை சாப்பாடு மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு 8 மணி சாப்பாடுனா 8 மணி வந்து சாப்பிட்ருவாங்க. 7லேருந்து 8 மணிக்கு சாப்பாடு இருக்கும். லோஹர்லேருந்து ஒரு 1 ஹவர், இஷாலேருந்து ஒரு 1 ஹவர், இந்த டைமிங்குள்ளே தான் நம்ம சாப்பாடு அங்கே வைக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கிளீனிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே ஒரு ரூல்ஸ் இருக்கும், சவுதியோட ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். எங்கள் இஷ்டப்போம். நான் சென்னையில் வந்து 8 மணி, நான் 10 மணிக்கு தான் வீட்டில் சாப்பிடுவேன்னா அது வீட்டில் மட்டும் தான் நடக்கும். நம்ம பயணத்தில் இருக்கோம். பயணத்தில் வந்து எல்லா விஷயங்கள் என்ன ஆகாது, சேர்ந்து வராது. எல்லா விஷயத்துல கொஞ்சம் வந்து டைமிங் முன்பின் இருக்கும். 8 மணிக்கு வர பஸ்ஸு 7:30க்கு வந்துடும், 9 மணிக்கு வரும். சில நேரத்தில் ஒரு 1/2 hour முன்பின் இருக்கும். நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு தான் ஒருத்தருக்கு 2 பேர் கூட இருக்காங்க உங்களுக்கு. சரி, எதுக்கு ஒரு ஆள் வந்து போட்டு அனுப்பிச்சி விட்றோன்னா, எல்லா விஷயங்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை வந்து கூப்பிட்டு வர வச்சு உங்களை வந்து எல்லா விஷயங்களும் உங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அது செட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் கூட இருக்கும், சரியா? இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நம்ம வந்து ஏர்போர்ட் சொல்கிற டைம் கண்டிப்பாக வந்து ஆகணும். ரெண்டாவது விஷயம் நம்மளோட அந்த மெடிசன் சொன்னல, அது நம்மளோட எஹ்ராம் இருக்குல்ல, எஹ்ராம் வீட்டில் கட்டலைன்னா ஹேண்ட்பேக்கில் நம்மளோட பேக் வச்சுக்கணும். ஹேண்ட்பேக்கில் நம்மளோட பேக் வந்து எஹ்ராமில் வச்சுக்கணும், பேக்கில் போடக்கூடாது. மெடிசன்ஸ் வேறு எது இருந்தால் கூட பெரிய பேக்கில் போட்டுருங்க. பவர் பேங்க்கு கண்டிப்பாக ஹேண்ட் பேக்கில் இருக்கணும். பவர் பேங்க் நீங்கள் யாருனாச்சும் எடுத்துகிட்டு வரீங்கன்னா ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கணும், பெரிய பேக்கேஜில் போடக்கூடாது. லேப்டாப்பு அந்த பவர் பேங்க் எல்லாம் ஹேண்ட் பேக்கில் இருக்கும், சரியா? இந்த விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 மணிக்கு எல்லாம் வந்துடுங்க. உங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட் கொடுக்கணும், எல்லாரும் தர்த்தீப் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்குது, உள்ளே செக்இன் பண்ண 11 மணிக்கு உள்ளே போகணும். 11, 12, 1, 2, 2:40க்கு ஃப்ளைட்டு. 4 hours நம்ம பிஃபோர் நம்ம இருக்குது. சரி, உள்ளே வந்து செக்இன் இருக்குது, போர்டிங் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, இமிக்ரேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் கேட்டுக்கு போகணும், சரியா? இந்த விஷயங்கள் நம்ம வந்து கவனமாக வைங்க. எஹ்ராம் நான் இப்போ கட்டி காமிக்கிறேன், இன்ஷால்லா பாருங்கள். கெப்பாசிட்டி வந்து இங்கே போகும்போது 23 கிலோ, சரியா? வரும்போது வந்து 23 + 23, 23 கிலோ. நம்ம இங்கேருந்து வந்து நம்மளோட ப்ரொவிஷன்ஸ் வரும், நம்ம கூட நம்மளோட சாப்பாடு உணவுக்காக நம்மளோட மசாலா ஐட்டம் எல்லாம் வந்து நம்ம இங்கேருந்து பேக் பண்ணி அனுப்பிச்சி விடுவோம், இன்ஷால்லா, சரியா? 23 கிலோ + 23 கிலோ. நம்ம வந்து ஹாஜிங்க 23 கிலோ எடுத்துக்கலாம். நம்ம வந்து 23 கிலோ நம்மளோட பேக்கேஜ் கூட வரும், இன்ஷால்லா, சரியா? அங்கேருந்து வரும்போது 23 + 23 + 7 கிலோ, 5 லிட்டர் சம்சம் தனியாக வரும், இன்ஷால்லா. உங்களுக்கு அது கணக்கில் வராது. 23 + 23, இது 2 பேக். ஒரு ஆளுக்கு 2 பேக் தான் அலௌடு. ஒரு ஆளுக்கு எத்தனை பேக்? 3 பேக் இல்லை, 2 பேக் அலௌடு. ஒரு ஹேண்ட் பேக், ஒரு சின்ன பேக் வச்சுக்கலாம் நீங்கள், சரியா? இன்ஷால்லா, புரியுதா? ஆமாம், 46 23 + 23. ஆமாம், ரிட்டர்னில் போகும்போது 23 மட்டும் வச்சுக்கோங்க. நம்மளோட அரிசி, நம்மளோட மசாலா ஐட்டம்லாம் கூட உங்களுக்கு வரும், இன்ஷால்லாங்க, சரியா? அப்புறம் வந்து ஏதோ சொன்னேன், எஹ்ராம் நம்ம வச்சுப்போம். அதே மாதிரி நம்மளோட ப்ளூ கலர் மக்கனா கொடுத்துருப்போம். கண்டிப்பாக எல்லா லேடிஸ் அது ஸ்கார்ஃப் கொடுத்துருப்போம். டிராவல் கிட்டில் உங்களுக்கு ஸ்கார்ஃப் கொடுத்துருப்போம். அது எல்லாம் வந்து கண்டிப்பாக லேடிஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி நம்ம ஐடி கார்டு கொடுப்போம். அந்த ஐடி கார்டு வந்து ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் பத்திரமா போட்டுக்கணும். ஏன்னா வந்து அதுதான் நம்மளோட அடையாளங்கள், சரியா? அதுதான் அடையாளங்கள். அதில் வந்து சவுதி நம்பர் இருக்கும், அதில் நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும், விசா காப்பி இருக்கும் அதே ஐடி கார்டில், சரியா? கண்டிப்பாக அது போட்டுருக்கணும். இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. நவம்பர், டிசம்பர் எல்லாம் சீசன்ஸ். நார்மலாக சீசன் தான் இருக்கும், இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீசன், சரி? அதனால வந்து நம்மளோட விஷயங்கள் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும்.
குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம கூடிய வச்சுக்கிறது, அவங்களோட என்னென்ன விஷயங்கள் பாதுகாப்போட போயிட்டு பாதுகாப்போட வரணும். சரியா? அப்புறம் நம்மளோட விஷயங்கள் வந்து எஹராம் கட்டி காமிக்கிறேன், அதை பாருங்க நீங்க ஆண்கள். சரியா? ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் கண்டிப்பா போட்டு வரணும். ஸ்கார்ஃப் லேடிஸ் வந்து அதுதான் நம்மளோட அடையாளம், ஐடென்டிட்டி. சரியா? இன்ஷா அல்லாஹ். ஆண்கள் கவனிங்க. பாருங்க, இது வந்து இந்த எஹராம் கட்டுறது வந்து இப்படிதான் கட்டணும் சொல்லி இல்லை, நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்ட் இருக்கோ அப்படி கட்டிக்கலாம். இந்த முறை கட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணும்னு சொல்லி தான் காட்டுறோம். இந்த ரெண்டு இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு எட்ஜ், இந்த ரெண்டு துணி வந்து ஒரு ரைட்டு வந்து என்ன பண்ணும், இந்த அக்கல்ல வாங்கி கொஞ்சம் இங்க பிடிச்சி இது வந்து கொஞ்சம் பின்னாடியில இருந்து இழுக்கணும். பாருங்க, இது இங்க வந்துச்சா, அப்ப உங்களுக்கு நம்மளோட இது தெரியாது, தொட தெரியாது உங்களுக்கு இப்படி கட்டிங்கன்னா. இல்லைன்னா நீங்க நார்மலா லுங்கி எப்படி கட்டுறோம், லுங்கி கட்டுற மாதிரியே இது ஒரு இது ஒரு புடி, இது ஒரு புடி, இதுதான் நார்மல். ரொம்ப கஷ்டப்படதா இல்லை, ரொம்ப ஈஸி. சில பேர் வந்து பாய் எஹராம் கட்டணுமே, ஏன்னா நமக்கு கட்டி பழகம் இல்லை, ரொம்ப ஈஸி. பாருங்க, இது 1 2 லுங்கி மாதிரி கட்டிக்கலாம். இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் வந்து தொட சில இடத்துல தெரியும். அதனால தான் இந்த முறை காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த முறை என்ன பாருங்க, இந்த ரைட் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் அக்கலுக்கு வரணும், இது கொஞ்சம் வந்து பிடிச்சி நம்ம இழுக்கணும். பாருங்க, தெரியுதா? நல்லா வந்து இந்த ஃபுல்லா அப்படியே மறையும் உள்ள. இது கட்டிட்டு நம்ம கொடுத்து பெல்ட் இருக்கும் உங்களுக்கு பேக்ல, அந்த பெல்ட் கட்டிக்குங்க இன்ஷா அல்லாஹ். பெல்ட் கட்டின அப்புறம் இதுக்கு மேல இது வந்து போடணும். இது ஃபுல்லா இதுதான் எஹராமோட முறை. இது கீழே 1 மேல 1. இது கட்டின அப்புறம் நம்மளோட உள்ளாடைகள் ஆண்கள் போடக்கூடாது. சரியா? போடக்கூடாது. இதுல வந்து நம்ம என்ன இருக்கு, இதுதான் நம்மளோட எஹராம். இது சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது அப்படியே இப்படி போட்டுட்டு வராங்க, துணி அப்படியே இது வந்துட்டே இருக்கும். பெல்ட் போடுறோம்ல, இந்த பெல்ட் போடும் போது இந்த ரைட் இருக்கு பாருங்க, நல்லா உள்ள சுருக்கி விட்டுருணும் உள்ள. அதே மாதிரி இது சுருக்கி விட்டா நல்லா இது ஸ்டிஃபா இருக்கும், தெரியாது நம்மளுக்கு வந்து நடந்தா கூட உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கலாம். சரியா? இது வந்து எஹராம் கட்டுற முறை. இல்லை உங்களுக்கு எப்படி வசதியா இருக்கோ அந்த மாதிரி கட்டலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படிதான் கட்டணும் சொல்லி சுன்னத்தான முறை கிடையாது இதுல. சரியா? இன்ஷா அல்லாஹ். பாத்ரூம் போகலாம். நீங்க பாத்ரூம் போகும்போது இது மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, இது நல்லா உள்ள ஷோல்டர் மேல வாங்கி நல்லா இது பின்னாடி போட்டு கீழே படாம கரெக்டா இது வந்து பிடிச்சி போகணும். நம்மளோட துணி கரெக்டா வாங்கிக்கணும் உள்ள, ஏன்னா நம்மளோட நஜீஸ் நம்ம மேல படாம பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளைட்ல போகாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளைட்ல வந்து தவிர்த்துக்குங்க. நம்ம வந்து அல்லாவோட கிருபையில சென்னையில இருந்து குவைத்து போறதுக்கு 3 ஹவர்ல இறங்கிடுவோம். அப்ப அங்க போயிட்டு நம்ம வந்து வாஷ்ரூம் போய்க்கலாம். அதே மாதிரி குவைத்துல இருந்து ஜித்தா போறது ஒரு 3 ஹவர், அங்கேயும் நம்ம வாஷ்ரூம் ஒரு 3 ஹவர் சமாளிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிக்காம பாத்துக்கிறது நம்மளோட இது. ஏன்னா வந்து ஃப்ளைட்ல வந்து அந்த நம்ம அசுத்தங்கள் யோசிக்க முடியாது. சரியா? இதுதான் ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் எஹராமோட. அதே மாதிரி வந்து எஹராம் வந்து 2 செட் வச்சுக்கோங்க. எத்தனை செட்டு? இது வந்து ஒரு செட்டு. இதே மாதிரி 2வது செட் வச்சுக்கோங்க. எதுக்காக நான் வந்து காபத்துல்லா மத்தாஃப் இருக்குல்ல, கீழே போகணும்னா நீங்க எஹராம் இருந்தால் தான் கீழே போக முடியும். எஹராம் இல்லாம கீழே போக முடியாது. இப்போ உம்ரா முடிச்சிட்டோம், காபா போயிட்டு தொடணும், எப்படி போவீங்க? இந்த ட்ரெஸ்ல விட மாட்டான், ஜுப்பால பேண்ட் ஷர்ட்ல விட மாட்டான். அப்போ நீங்க வந்து எஹராம் சும்மா கட்டிக்கிட்டு கீழே போயிட்டு காபாவை தொடணும். அப்போதான் வந்து அந்த ஹத்தீம்லயே தொழுக முடியும். அப்போதான் வந்து நீங்க வந்து தொழுதுட்டு கீழே உட்காந்து துவா செய்யலாம். பெண்களுக்கு பிரச்சனை இல்லை, பெண்கள் நார்மலா வந்து கீழே போகலாம். ஆண்களுக்கு என்ன பண்ணுவான், எஹராம் இருந்தால் மட்டும் தான் கீழே விடுவான், இல்லைன்னா கீழே விட மாட்டான், மேலே தான் சுற்றணும். அதே மாதிரி வீல் சேர், யார் வந்து உம்ரால வீல் சேர் செய்யணுமோ அதை முன்னாடியே எதனாச்சும் இருந்தால் சொல்லிக்குங்க, நம்ம வந்து அங்கே ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. அங்கே உள்ள நீங்கள் காசு அங்கே ரியாலாக அவங்க கொடுத்துடலாம், அவங்களே உங்களுக்கு உம்ரா செஞ்சு ரூமில் வந்து விட்டுருவாங்க. சரியா? வீல் சேர் சம்மந்தமான விஷயங்கள் இது இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து வேறு எதனாச்சும் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா முன்னாடியே சொன்னால் மட்டும் தான் நம்ம வந்து ஏற்பாடுகள் பண்ண முடியும். பை இந்த மாதிரி எனக்கு வேணும், இது வசதிகள் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. சரியா? இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ரியால் வந்து இங்கேயே மாற்றிக்கணும், சென்னையிலேயே ரியால் மாற்றிக்கணும்.
நீங்க வந்து சவுதியில போயிட்டு மாத்துனீங்கன்னா ரொம்ப ரியால் ரேட்டு கூட. அங்க வந்து 27, 26 எல்லாம் அங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ரிவர்ஸ் ஆகுதுல பணம், அந்த ரிவர்ஸ்க்காக ரேட் கூட. நம்ம இங்க வந்து 24.50 காசு, 24.40 காசு, அந்த மாதிரி ஒரு 5, 10, 20 காசு எல்லா இடத்துலயும் டிஃபரன்ஸ் இருக்கும். அது வந்து நீங்க சென்னையிலேயே மாத்திக்கீங்க இன்ஷா அல்லாஹ். அங்க போயிட்டு மாத்திக்கலாம், நம்ம இவருக்குள்ள சொல்லலாம் அவருக்குள்ள சொல்லலாம் சொல்லி போகாதீங்க, சரியா இன்ஷா அல்லாஹ். வேற எதனா டவுட் இருக்கா டிராவல் சம்பந்தமான விஷயங்கள்? சதாம் கத்திக்கு போலாகி ரிட்டர்ன் வந்து 4ஆம் தேதி சாரி 9ஆம் தேதி நம்ம வந்து ரிட்டர்ன் அங்கேருந்து புறப்படுறோம். மதியானம் ஃப்ளைட்டு. ஆமாம், மதியானம் காலையில் நாஷ்டா முடிச்சுட்டு கிளம்புவோம். அப்போ வந்து மதியானம் ஏர்போர்ட்டில் இருப்போம். மதியானம் அங்கேருந்து புறப்பட்டு நம்ம அடுத்த நாள் 10ஆம் தேதி காலையில் விடிய காலையில் 3:30க்கு ஃப்ளைட்டு சென்னைக்கு வந்துடும். அப்போ நீங்கள் வந்து நம்ம குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் லிங்க் போட்டிருக்கோம். அதில் வந்து எல்லாம் ஜாயின் பண்ணி எல்லாரும் அந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் அதில் கொடுக்கும் உங்களுக்கு, சரியா? எல்லாம் பெண்கள் ஆண்கள் யார் உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அதே மாதிரி சுலைமான் பை அங்கே இருக்கும்போது, சதாம் இருக்கும்போது எல்லா இன்ஃபர்மேஷன் அதில் தான் கொடுப்போம் உங்களுக்கு. பை கீழே வாங்க, சாப்பாடு டைம் ஆகிடுச்சு, இல்லை வந்து தொழுகை போகணும், இல்லைன்னா உம்ரா செய்ய போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஜித்தாவில் இறங்குற டைம் வந்து 11 மணி காலையில். வெளியில் வர்றதுக்கு 1 hour ஆகிடுவோம். 12:30க்கு வெளியில் வருவோம். அப்போ வந்து பஸ் ஏறி நம்ம அங்கேருந்து பஸ் புறப்படுறதுக்கு 1 மணி ஆகலாம். மத்தியானம் 1, 1:30 ஆகும். இன்ஷால்லா மத்தியானம் சாப்பாடு உங்களுக்கு ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு வந்துடும், ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ரூமுக்கு வந்து சேர்றதுக்கு 2, 3, 4 மணி ஆகிடும் உங்களுக்கு. 4 மணி குறைஞ்சது 4 மணி ஆகும். அப்போ 4 மணிக்கு வந்து உடனே ரூம் சாவி கிடைக்காது. எதுக்காக கிடைக்காதுன்னா அங்கே செக் அவுட் பண்ணுறது வந்து 2 மணிக்கு, 2, 3 மணிக்கு செக் அவுட் பண்ணி மக்கள் வெளியில் போவாங்க. செக் அவுட் பண்ணி வெளியில் போன அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ரூமு வந்து க்ளீன் பண்ணி அவன் ரூம் கொடுக்கறதுக்கு 5 மணி 6 மணி ஆகலாம், சரியா? அப்போ நம்மளோட யோசனை நம்ம மௌலானா என்ன கொடுத்தாருன்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம வந்து ஹாஜிங்க வந்து இறங்கினோடனே அவங்கள வந்து முடிஞ்சால் நம்ம எல்லாம் டயர்டு இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா நம்ம வந்து எல்லாரையும் பேக்கெல்லாம் வச்சுட்டு வாஷ்ரூம்லாம் பாத்ரூம்லாம் போயிட்டு எல்லாரையும் நான் உமரை கூப்பிட்டு போயிடுறேன். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு அசருக்கு அப்புறம். ஏன்னா வந்து நீங்கள் இறங்கும் போது அசர் முடிஞ்சிடும். அங்கே 3:20க்கு அசர் அங்கே. அப்போ நீங்கள் இறங்கும் போது அசர் முடிஞ்சிடும். அவங்க பேக்கெல்லாம் நீங்கள் ஹோட்டலில் ரிசப்ஷனில் வச்சுட்டு அங்கே ஒரு பொறுப்புதாரி பார்த்துப்பாங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம பேக்கெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 4:30க்கு நீங்கள் உள்ள உம்ரா செய்ய போனால் 4:30, 5:30, 6:30, 7:30க்கு இஷா தொழுதுட்டு வெளியில் வந்துடலாம். வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பாடு முடிச்சுட்டு போயிட்டு நீங்கள் ரூமில் படுத்துடலாம். இது ஒரு நம்மளோட மஷூரா தான். இது வாய்ப்பு இருந்தால் இப்படி பண்ணிக்கலாம். இல்லை எல்லாரும் டயர்டாக இருக்கீங்கன்னா இஷாக்கு அப்புறம் நைட்டு 9, 10 மணிக்கு உம்ரா பண்ணுவோம். எதுக்காக? நான் வந்து நடுவில் போக முடியாது, மக்ரிப் இஷா நடுவில் நம்ம வந்து உம்ரா செய்ய முடியாது. எதுக்காக? நான் வந்து அந்த கூட்டத்தில் எல்லாம் மிஸ் ஆகிடுவோம், சரியா? அதனால வந்து அந்த அசர் நம்ம முடிச்சுட்டு தான் இறங்குறோம். இன்ஷால்லா போனோடனே உம்ரா வாய்ப்பு இருந்தால் உம்ரா செஞ்சிடுவோம். இல்லைன்னா நைட்டு 10 மணிக்கு இன்ஷால்லா நம்ம நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு நைட்டு உம்ரா செய்வோம். அங்கே இறங்கி சூழ்நிலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஷால்லா சுலைமானும் சதாம் பையனும் இல்லை ராஜா உஸ்தாத் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. அப்படி பண்ணிக்கலாம் இன்ஷால்லா. துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதனா டவுட் இல்லைல்ல? அல்ஹம்துலில்லாஹ் கிளியர் தானே? பிஸ்மில்லா. கிட்டு டிராவல் கிட்டு யார் வாங்கலையோ சுலைமான் பேக்கில் வாங்கிக்கோங்க இன்ஷால்லா. டிராவல் பேக் யார் டிராவல் பேக் வாங்கலையோ சுலைமான் பேக்கில் வாங்கிட்டு பிஸ்மில்லா நீங்கள் வீட்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ் போகலாம். எதனா டவுட் இருந்தால் ஃபோன் அடிங்க. ரியால் வேணும்னா முதல்ல சொல்லிவிடுங்க, இன்ஷால்லா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். 24.5 காசு